ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே இந்த சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவரையும் மறுபடியுமாய் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். குறிப்பாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் தங்களுடைய 77வது ஆண்டு விழாவை ஆசரிக்கக்கூடியதான வாய்ப்பை இந்த ஆண்டிலேயும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை துதித்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த ஆராதனை நேரம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க நம்முடைய பணிகளிலே ஆண்டவருடைய வழிநடத்துதலை நன்றி பெருக்கோடு உணர்ந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த உணர்வோடு கூட இந்த ஆராதனை நேரத்தில் பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினரே. ஆண்டவர் நம்முடைய வாழ்வை நிரப்புகின்றவர். அந்த நம்பிக்கையோடு கூட இணைந்து பாடுவோம். மழையும் இல்லை ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்லை மழையும் இல்லை ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஆண்டவர் நம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஆண்டவர். இன்றைக்கும் அந்த புதுப்பிக்கின்ற உணர்வோடு கூட பாடலாம். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட வந்த ஆண்டவர், எப்போதும் நம்மோடு கூட பயணிக்கிற ஆண்டவர். நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த உணர்வோடு நம்பிக்கையோடு கூட பாடலாம். விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல்
பாதையில் கூட வந்தீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, உடையாமல் பார்த்திடும் நல்லவரை. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, நான் வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நேரத்திலும் நம்முடைய ஆராதனை மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். நாம் எந்த இடத்திலே தலை குனிந்து நின்றோமோ அதே இடத்திலே நம்மை உயர்த்தி வைக்கின்ற ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட பாடுவோம். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, குறையாமல் காத்திடும் நல்லவரை. உள்ளவரை மற்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. சொல்லி உம்மை பாட வந்தோம், ஆருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், ஆருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார், நம்மோடு கூட பயணிக்கின்ற ஆண்டவர். எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாமல், நம்மை கைவிடாமல், நம்மை தலையை உயர்த்துகின்ற ஆண்டவர். அந்த ஆண்டவருடைய அபிஷேகம் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருக்கின்றதை உணர்ந்தவர்களாய் நாம் இணைந்து இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்று சொல்லி ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் புதுப்பித்துக் கொள்ளத்தக்கதாக இந்த நாளிலும் நிறைவாய் நாம் பெற்று ஆண்டவருடைய அபிஷேக தைலம் நம்மை நிறைக்கத்தக்கதாக நாம் இணைந்து பாடுவோம். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. வயல்வெளியாக்குகின்ற ஆண்டவர் இன்றைக்கும் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். வாழ்க்கை வெறுமையாக இருக்கலாம், தோல்வி நிறைந்ததாய் இருக்கலாம், கவலையும் கண்ணீரும் நிறைந்ததாய் இருக்கலாம். ஆனால் இந்த ஆராதனை நேரத்திலே நம்மோடு கூட பயணிக்கின்ற ஆண்டவர் நம்முடைய வறண்ட நிலங்களை வயல்வெளியாய், பசுமையாய், செழிப்பாய் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். ஆவியானவர் நம் மத்தியிலே கடந்து வருகின்றார். இந்த உணர்வோடு கூட பாடுவோம். வறண்ட நிலங்கள் வயல்வெளி ஆகட்டும். வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும், ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும்,
அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. அநேக நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை உலர்ந்து போயிருக்கிறதை உணர்கிறோம். பல நேரங்களிலே சத்துவமற்ற பலனில்லாத சூழ்நிலையை உணர்கின்றோம். ஆனால் நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் உயிருள்ள இரட்சகராய் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அந்த ஆண்டவர் நம்முடைய உலர்ந்து போன எலும்புகளை உயிரோட்டம் உள்ளதாய் மாற்றுவார். ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்தில் அந்த நம்பிக்கையோடு கூட பாடுகிறேன், என்னுடைய உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும் சுவாமி. உணர்ந்து பாடுவோமா? உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் இரண்டாவது சரணத்தை நாம் மறுபடியும் பாட போகின்றோம். உலர்ந்த எலும்புகள் உயிருள்ளதாய் மாறட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு யாரெல்லாம் அப்படிப்பட்ட வெறுமையோடு வந்திருக்கிறோமோ, அப்படி யாரெல்லாம் உலர்ந்து போன சூழ்நிலை வந்திருக்கிறோமோ, அப்படி எல்லாம் தோல்வியோடு கூட வந்திருக்கிறோமோ, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு உயிரோட்டத்தை தரப்போகின்றார். ஒரு உயிர் மீட்சியை ஆண்டவர் இன்றைக்கு கட்டளையிட போகின்றார். அந்த நம்பிக்கையோடு கூட இந்த இரண்டாவது சரணத்தை மறுபடியும் பாடுவோம். உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. நாம் ஆண்டவரை விசுவாசித்து நம்பி நாம் இந்த ஆலயத்திற்குள்ளாய் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்வை உயிரோட்டம் உள்ளதாக இன்றைக்கு மாற்றப் போகின்றார். அந்த நம்பிக்கையோடு கூட பாடலாம், இணைந்து பாடுவோம். உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்று எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆவியானவரே. ஆவியானவர் இன்றைக்கு நம் மத்தியிலே நம்முடைய
நம்முடைய உலர்ந்து போன எலும்புகளை உயிரோட்டம் உள்ளதாய் மாற்றும்படியாய், நம்முடைய வெறுமையான வாழ்வை நினமுள்ளதாய் மாற்றும்படியாய், வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உருவாக்கும்படியாய் இன்றைக்கு இந்த ஆவியானவருடைய அபிஷேக தைலம் நம் மீது ஊற்றப்படுகின்ற ஒரு நேரம். அவர் மகிமையின் மேகமாய் நம் மத்தியிலே கடந்து வந்து அவருடைய அபிஷேக தைலம் அன்றைக்கு ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்டதை போல இன்றைக்கும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அவருடைய அபிஷேக தைலம் ஊற்றப்படுகின்ற ஒரு நேரம். அவருடைய ஆவியின் அபிஷேகம் இந்த நேரத்தில் நம் மத்தியிலே கடந்து வந்து நம்மை பலப்படுத்துகின்ற ஒரு நேரம். நம்முடைய உலர்ந்து போன எலும்புகளை உயிரோட்டம் உள்ளதாய் மாற்றுகின்ற ஒரு நேரம். ஆவியானவருடைய பிரசன்னம், ஆவியானவருடைய மகிமை, ஆவியானவருடைய அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்படுவதாக. இப்பொழுது அவருடைய வல்லமையின் மகிமையின் மேகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு யாரெல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார்களோ, விசுவாசத்தோடு உம்மை கரங்களை உயர்த்தி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது அபிஷேக தைலம் உம்மீது வல்லமையாய் இறங்கி வந்து மகிமையின் மேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆவியின் அபிஷேக தைலம் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மகிமையின் மேகமாய் இறங்கி வந்து எங்கள் மீது நீர் ஊற்றப்படுவதற்காய் நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மகிமையின் மேகம் எங்கள் மீது இறங்கி வருவதற்காய், ஆவியானவருடைய அபிஷேக தைலம் எங்கள் மீது ஊற்றப்படுவதற்காய், உம்முடைய மகிமையின் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வந்து எங்களை நிரப்புவதற்காய் நன்றி ஆண்டவரே. இப்பொழுது நிரப்புகின்ற ஆவியானவர் நம் மத்தியிலே கடந்து வருகின்றார். இப்பொழுது அவருடைய ஆவியின் மகிமை நம் மத்தியிலே இறங்கி ஆனந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிற நேரம். பலவீனங்கள் மாறுகிற நேரம், சுகவீனங்கள் மாறுகிற நேரம், உடைய உலர்ந்த எலும்புகள் உயிர் உள்ளதாய் மாறுகிற நேரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். எங்கள் மீது இறங்கி வந்ததற்காய், மகிமையின் மேகமாய் இறங்கி வந்ததற்காய், எங்களுடைய ஆராதனையிலே நீர் மகிமைப்பட்டதற்காய் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையிலே பல நேரத்தில் வெட்கப்பட்டு போயிருக்கிறோம், பல நேரத்தில் தோல்வியை சந்தித்திருக்கிறோம், பல நேரத்தில் அவமானப்பட்டு தலை குனிந்து போயிருக்கிறோம். ஆனால் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், வெட்கப்பட்ட தேசத்திலே தலையை உயர்த்துவேன் என்று சொன்ன ஆண்டவர், இப்பொழுதும் அபிஷேக தைலத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் அப்படிப்பட்ட வாஞ்சையோடு கூட உம்முடைய சமூகத்தில் நிரப்பும் என்று கேட்கின்றார்களோ, நிரப்பும் என்று கேட்கின்றார்களோ, ஆண்டவரை நிரப்புகின்ற வல்லமை, நிரப்புகின்ற அபிஷேகம் எங்கள் மத்தியிலே மகிமையின் மேகமாய் கடந்து வந்ததற்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் சுவாமி. சோர்வுகளை மாற்றுகின்ற ஆண்டவர், பலவீனங்களை மாற்றுகின்ற ஆண்டவர், வியாதி படுக்கையை மாற்றுகின்ற ஆண்டவர், ஒரு விடுதலையை தருகின்ற ஆண்டவர், எப்பொழுதும் எங்கள் ஆராதனையிலே மகிமைப்பட்டு எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கின்ற தயவுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த கிருபையின் கரம் எங்கள் மீது வைக்கப்பட்டதற்காக ஆண்டவரே, உம்முடைய காயம்பட்ட தழும்புகள் எங்களை குணமாக்குவதற்காக ஆண்டவரே, எங்களுடைய வியாதி நிறைந்த சரீரங்கள் ஆண்டவரே வியாதியிலிருந்து விடுதலை பெற்றதற்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஆராதனை நேரத்தில் மகிமைப்பட்டதற்காய் நன்றி, ஆராதனை நேரத்தில் இறங்கி வந்து எங்களை பலப்படுத்தினதற்காய் நன்றி, சோர்வுகளை மாற்றினதற்காய் நன்றி, உற்சாகத்தின் ஆவியினால் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பினதற்காய் நன்றி சுவாமி. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே இந்த ஆராதனை நேரத்தில் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிமையின் மாட்சிமையுமான இந்த ஆராதனை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர், இப்பொழுதும் ஆராதனையிலே பிரியப்படுகிறவராய் எங்கள் மத்தியிலே கடந்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது உம்முடைய திருவுள்ள சித்தம் ஆண்டவரே. நீர் இன்றைக்கு எங்களை ஆராதனைக்கு அழைத்து வந்து உம்முடைய திருவுள்ள சித்தத்தை நிறைவேற்றுகின்ற தயவுக்காக நன்றி சுவாமி. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உருவாக்குகின்ற ஆண்டவர், தலை குனிந்து போன இடத்திலே தலையை நிமிர்த்தி உயர்த்துகின்ற ஆண்டவர், இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருந்து எங்களை ஆளுகை செய்கின்ற தயவுக்காக நன்றி சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு கிருபையின் ஆசீர்வாதங்கள் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆனந்த அபிஷேக தைலமாய் ஊற்றப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய அபிஷேக தைலம் எங்கள் ஒவ்வொருவருடைய தலையின் மீதும் இறங்கினதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலம் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருடைய தலையிலும் ஊற்றப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. பலமில்லாதவர்களாய் வந்தோம், சுகமில்லாதவர்களாய் வந்தோம், சோர்ந்து போனவர்களாய் வந்தோம். ஆண்டவர் எங்களை பலத்தினால் இடை கட்டினதற்காய் நன்றி ஆண்டவரே. வல்லமையின் கரம் எங்களோடு இருந்ததற்காக, மகிமையின் கரம் எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, மிகுந்த பாரம், மிகுந்த துயரம், மிகுந்த துக்கம், வேதனை, வெளியிலே சொல்ல முடியாத கஷ்டம் எல்லாவற்றையும் மாற்றுகின்ற ஆண்டவர், துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன ஆண்டவர். ஆண்டவரே, வேதனையை களிப்பாய் மாற்றுகின்ற ஆண்டவர், சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தருகின்ற ஆண்டவர், இன்றைக்கும் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளுக்குள்ளாய் கடந்து போகின்றோம். ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாத உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே கடந்து வருகின்ற போது ஆண்டவரே, எங்களுடைய உள்ளான மனுஷன் பலப்படட்டும் சுவாமி. ஆவியிலே நாங்கள் பலப்படட்டும் சுவாமி. எங்களுடைய விசுவாசம் உறுதிப்படட்டும் சுவாமி. கொண்டு வந்திருக்கிற உம்முடைய அடியாரை நீர் மறைத்து உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும் சுவாமி. இன்றைக்கு எங்களுடைய திருச்சபைக்கு என்ன வார்த்தைகள் வேண்டுமோ அதை உம்முடைய ஆன்மீக மன்னாவாய் அருமையான மகளுடைய வாழ்க்கையிலே போட்டு நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட இடைப்படும் உடைய வார்த்தை வல்லமையாய் அபிஷேகமாய் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கும் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். தொடர்ந்து உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.